ஹாய், நியூஸ் என்னன்னா ஆப்பிள் 91 நாடுகளுக்கு ஸ்பைவேர் அட்டாக் வார்னிங் கொடுத்துருக்கு. அதுல இந்தியாவும் ஒண்ணு. இந்த ஸ்பைவேர் அட்டாக்லாம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாம இருக்கலாம். அந்த சிலருக்கு நான் என்னங்கிறத நான் சொல்றேன். ஸ்பைவேர் அட்டாக்னா உங்க மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர் இந்த மூணுத்துலயும் இது இன்ஜெக்ட் ஆகி உங்களோட டேட்டா, அதாவது போட்டோஸ், வீடியோஸ், உங்களோட பேங்க் அக்கவுண்ட், அதோட பாஸ்வேர்ட், நீங்க கூகுள்ல என்னெல்லாம் சர்ச் பண்றீங்களோ அது முதற்கொண்டு இது எல்லாமே ஹேக்கர்ஸ் கையில போயிடும். அதாவது மொபைல் உங்ககிட்ட இருக்கும், மொபைல்ல இருக்கிற விஷயம் எல்லாமே ஹேக்கர் கிட்டையும் இருக்கும். இந்த ஸ்பைவேரை எப்படி இன்ஜெக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஓப்பன் வைஃபை யூஸ் பண்ணீங்கன்னா, அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி வைஃபை இருக்கும், அதை காமனா எல்லா மக்களும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஓப்பன் வைஃபை நீங்க யூஸ் பண்ணும்போது அது மூலமா இன்ஜெக்ட் ஆகலாம். இல்ல அப்படின்னா நீங்க VPN யூஸ் பண்ணீங்கன்னா VPN மூலமா இன்ஜெக்ட் ஆகலாம். இல்ல அப்படின்னா பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் இந்த ரெண்டுத்துலயும் இருக்கிற ஆப்ஸை விட்டுட்டு கூகுள்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி ஆப்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா அது மூலமாவே இந்த ஸ்பைவேர் அட்டாக் நடக்கலாம். அப்படித்தான் இப்ப ஆப்பிளுக்கும் ஃபோர்ஸ் என்ட்ரி ஸ்பைவேரை வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோர்ஸ் என்ட்ரி ஸ்பைவேர் எதோட பேஸ்ன்னு கேட்டீங்கன்னா பெகசஸ்னு ஒரு ஸ்பைவேர் இருக்கு, அதோட பேஸ் தான் இந்த ஸ்பைவேர். இந்த பெகசஸ் ஸ்பைவேரை உலகத்துல இருக்க சில நாடுகள் அதோட அரசு வாங்கி நாட்டுக்கு எதிராக செயல்படுறவங்க மேல இந்த ஸ்பைவேர் அட்டாக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல் இருக்கு. இந்த பெகசஸ் ஸ்பைவேரை ஏன் அதிகமா உலக நாடுகள் வாங்குதுன்னு கேட்டீங்கன்னா இதை NOS தயாரிக்குது. இந்த NOS ஓட நிறுவனர் யாருன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இதை நடத்துது. சோ இந்த ஸ்பைவேர் ரொம்ப பவரா இருக்கனால உலக நாடுகள் எல்லாமே இதை வாங்குது. இப்படி அதோட பேஸ்ல இருக்கிற 4 என்ட்ரி ஸ்பைவேர் ஆப்பிள் மேல அட்டாக் பண்ணிருக்கு. இந்த ஸ்பைவேர் ஆப்பிள் யூசர்கிட்ட எப்படி அக்செப்ட் வாங்கியிருக்கு அப்படின்னா ஆப்பிள் மொபைலுடைய iMessage கிளிக் பண்ண உடனே இது அக்செப்ட் ஆயிருக்கு. ஸோ அது மூலமா சாஃப்ட்வேருக்குள்ள இந்த ஸ்பைவேர் நுழைஞ்சிருக்கு. இது எல்லா ஆப்பிள் மொபைலுக்கும் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லா ஆப்பிள் மொபைலுக்கும் நடக்கல. ஆப்பிள் 15 மொபைலுக்கு மட்டும் இது நடந்திருக்கு. அதுலயும் ஒரு சில ஆப்பிள் 15க்கு மட்டும் தான் இந்த அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. அந்த மொபைல் எல்லாத்துக்குமே வார்னிங் மெசேஜ் அனுப்புனதா ஆப்பிள் சொல்லுது. மட்டும் இல்லாம ஆப்பிள் மொபைலை ஜெயில் பிரேக் பண்ண எல்லாத்துக்குமே இந்த அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜெயில் பிரேக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிள் மொபைல்ல சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அது ஆப்பிள் மொபைல் யூசர்ஸ்க்குலாம் தெரியும். அந்த கட்டுப்பாடுகளை ஃப்ரீ பண்ணா ஜெயில் பிரேக்னு சொல்லுவாங்க. இந்த ஜெயில் பிரேக் பண்ணீங்கன்னா ஈஸியா வைரஸும் ஸ்பைவேரும் உள்ள இன்ஜெக்ட் ஆயிரும். சோ அதனால ஆப்பிள் ஜெயில் பிரேக் யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்பைவேர் அட்டாக்ல இருந்து பாதுகாத்துக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். இதுக்கான அப்டேட் விட ஆரம்பிச்சிருச்சு ஆப்பிள். ஆப்பிள் 15ஓட iOS 4.5 அப்டேட் பண்ண சொல்லுது ஆப்பிள். இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பைவேர் அட்டாக்ல இருந்து உங்க மொபைலை காத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஆப்பிள். சோ இது மாதிரி மேலும் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.